இனிய உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். பாருங்கள், எங்கள் வீட்டில் வடகம் தாளிக்கிறதுக்கோசரம் வடகம் இடித்து ஊற போட்டு இப்போ அதை அப்படியே உருண்டை பிடிச்சி வைக்கிறோம். ஒரு நாள் ஊற வச்சிடணும். அப்படியே உதிரியாக இருக்குது பாருங்கள், நல்லா வாசனையாக இருக்குது. அதுக்கு தேவையானது வெங்காயம், சின்ன வெங்காயம், பூண்டு, சீரக மிளகு, வெந்தயம், கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, பெருங்காயத்தூள், தேவைன்னா கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்திக்கலாம், வர கொத்தமல்லி, கருவேப்பிலை போட்டோம். கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, பெருங்காயத்தூள் மெயினாக சேர்த்துணுங்க, அது உடம்புக்கு நல்லது. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. அப்படியே இடித்து கொஞ்சம் அப்படியே லைட்டாக உரல்லே ஆட்டினாங்க. அப்படியே வீடே மணக்குது. இவங்க தான் ஆட்டி கொடுத்தாங்க, செஞ்சு கொடுத்தாங்க, லக்ஷ்மி அம்மா. வெயில் இல்லாதனால சின்ன சின்ன உருண்டையாக தாங்க நாங்கள் பிடிக்கிறோம். அது சீக்கிரமாக கை ஃபேவரட் ஆகும். என் வரல பார்த்துக்கோங்க. சூப்பராக இருக்குது பாருங்கள். கையும் நல்லா இருக்குது, வடகமும் நல்லா இருக்குது. சூப்பராக நல்ல மணமாக இருக்குது பாருங்கள். வெங்காயம், பூண்டெல்லாம் நிறைய போட்டிருக்கோம். நல்லா தாளித்து ரசம்லாம், மீன் குழம்பு, எல்லா குழம்புக்குமே இது தாளித்தோம்னா சூப்பராக இருக்கும். தீயை விடாமல் இருக்கணும். நல்லா வாசனையாக வரும்போது எடுத்து கொட்டிடணும். இன்னொன்று சொல்ல மறந்துட்டேங்க, இதெல்லாம் இடித்து பிசைஞ்சு விளக்கெண்ணெய் ஊற்றணுங்க. விளக்கெண்ணெய் ஒரு 1/2 லிட்டருக்கு பக்கமாக நாங்கள் ஊற்றினோம். அப்படியே பிசைஞ்சு வச்சு நைட்டெல்லாம் ஊற வச்சு வீட்டுக்குள்ளே எங்களால் இருக்க முடியல, செம்ம வாசனை. நல்லா விளக்கெண்ணெய் ஊற்றி பிசைஞ்சு வச்சு நைட்டு காலையில் இப்போ நம்ம வழக்கம் போல் எப்பவும் எடுத்து நல்லா மீண்டும் கிளறி கொடுத்து இது மாதிரி உருண்டை பிடிச்சி வச்சுருங்க. சூப்பராக இருக்கும், நல்லா வாசனையாக இருக்குது. எவ்வளோ அழகாக இருக்குது. அது இந்த எண்ணெய் தான் ஊற்றணும், ரெட்டை கிளி எண்ணெய், விளக்கெண்ணெய். அது 1/2 லிட்டர் அப்படியே ஊற்றிட்டாங்க அந்த அம்மா. ஒரு தட்டு எடுத்து வச்சாச்சு. இன்னொரு தட்டு பாருங்கள், இது ரொம்ப வரும். உங்களுக்கும் வேணுன்னா வடகம் வேணுன்னா சொல்லுங்கள். இந்த அம்மா கான்டாக்ட் பண்ணி நாங்கள் அமுச்சு விட்றோம். எல்லாம் நீட்டாக செஞ்சு கொடுத்துருவாங்க அட்டகாசமாக. நீங்கள் தேவையான பொருள் மட்டும் வாங்கி கொடுத்துருங்க. உங்களுக்கு செய்ய தெரியலனா சொல்லுங்கள், இந்த அம்மாவை நாங்கள் அமுச்சிட்றோம். அட்டகாசமாக நீங்கள் எங்கே எந்த மூலையில் இருந்தாலும் சொல்லுங்கள், நாங்கள் அமுச்சு விட்றோம். நீங்கள் எல்லாம் தேவையான பொருள் வாங்கி கொடுத்தா சரி, அவங்க ரெடி பண்ணி எல்லாம் நீட்டாக உருண்டை பண்ணி வச்சுட்டு வந்துடுவாங்க. அந்த காலத்து பெரியவங்க செஞ்சாவே அது செம்ம டேஸ்ட்டு. நல்லா இது மருத்துவ குணமுள்ள வடகம், எந்த கலப்படமும் இல்லைங்க. இதில் கருவேப்பிலையும் போடணும், நான் சொல்ல மறந்துட்டேன். கருவேப்பிலை நிறைய போடணுங்க. கிராமத்தில் மாட்டுக்கெலாம் உடம்பு சரியில்லைன்னா வயிறு ஒரு மாதிரியாக தீனி சாப்பிடாத இருந்ததுன்னா டாக்டர்கிட்ட போக மாட்டாங்க. இது மாதிரி வடகம் தான் வாங்கி 4 வடகம் நல்லா கரைச்சி அது வாய்க்குள்ளே ஊற்றி அப்புறமா இதை மீறி தான் அப்புறம் டாக்டர்கிட்டே போவாங்க. அந்தளவுக்கு இது மருத்துவ குணம். நமக்கும் நல்ல மருத்துவ குணங்க, நமக்கு நல்லது உடம்புக்கு. எந்த குழம்புக்கு போட்டாலும் வாசனையும் அழகாக இருக்கும். எல்லா குழம்புக்குமே, பொரியல் தவிர எல்லா குழம்புக்கும் தாளிக்கலாம். பிடிச்சா சப்போர்ட் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், முடிஞ்ச வரலும் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு தேவைன்னா இந்த அம்மாவை நாங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள், செஞ்சு கொடுத்துருவாங்க. ஓகே, பை, நன்றி.